வெல்கம் பேக் டு கனி தக்ஷி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மட்டன் குழம்பு தாங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கேஜி அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு தண்ணிய ஊத்திட்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும், தக்காளியும் கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட போட்டு, தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 4 விசில் விட்டு நான் இன்னைக்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு பாத்திரத்துல எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிருக்க சோம்பு, பட்டை, லவங்கம், 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமா கல்பாசி இத நான் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம இதனோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா இது லைட்டா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இத வதக்கி விட்டுறலாம். இப்ப லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நான் கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நான் கொஞ்சமா சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அததான் நான் இன்னைக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்ப இது வதங்குறதுக்காக கொஞ்சமா சால்ட் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டா உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமா வதங்கிரும். நான் அதுக்காக லைட்டா கொஞ்சமா சால்ட் உப்ப நான் சேர்த்திருக்கேன். நல்லா வதங்கிட்டு கலர் சேஞ்ச் ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு சின்ன தக்காளிய சேர்த்துக்கலாம். ஏன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வச்ச மட்டன்லயும் சேர்த்துருக்கிறதுனால, நான் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளிய நல்லா வதக்கிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம், தக்காளி வதங்குதோ, அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டா இருக்கும். அதனால நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதங்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்ல போடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க. இந்த மாதிரி போட்டு பாருங்க. ரொம்ப வாசனையா ஸ்மெல் நல்லாவே இருக்கும். இப்ப நம்ம கொஞ்சமா போட்டாச்சு. இஞ்சி பூண்டு ஸ்மெல்லும் நல்லா போயிடுச்சுங்க. இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம், தக்காளி வதங்கியிருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம நல்லாவே வதக்கியாச்சு. இப்ப நம்ம வேக வச்சிருக்கிற மட்டனோட இத எடுத்து ஆட் பண்ணி விட்டுறலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மட்டன நம்ம எடுத்து வெங்காயம், தக்காளி வதக்கி வச்சிருக்கோம் இல்லீங்களா? அதனோடவே நான் சேர்த்துடுறேன். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. காரம்லாம் எந்த அளவுக்கு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல போட்டுக்கலாம். ஏன்னா, இப்ப நம்ம மூடி போட்டு நம்ம கொதிக்க தான் வைக்க போறோம். அதனால நம்ம இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு, காரம் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இத கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறமா மிளகுத்தூள் சேர்க்க போறேன். அதனால நான் கொஞ்சம் மூடி போட்டு வச்சுடுறேன். இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. நான் 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு தேவையான அளவு தேங்காய் வேணும்னா தேங்காய் அரைச்சு நீங்க சேர்த்துக்கோங்க. இல்லன்னா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு கெட்டியானவுன குழம்ப நீங்க நிறுத்திடலாம். வெறும் கருவேப்பில, கொத்தமல்லிய போட்டு ஈஸியா செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. நான் இன்னைக்கு தேங்காய் அரைச்சு ஊத்திருக்கேன். தேங்காய், கசகசா, கொஞ்சமா சின்ன வெங்காயம். அவ்வளோதாங்க. சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா